வணக்கம் நண்பர்களே. PFO 3.0 CPPS கிளைம் செயல்முறையில் பெரிய மாற்றம், நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. EPF உறுப்பினர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த EPFO 3.0 குறித்து மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய டிஜிட்டல் மாற்ற திட்டம் வருங்கால வைப்பு நிதி சேவைகளை வேகமாகவும் எளிதாகவும் மாற்றுவதையே நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக குறைந்த மனித தலையீட்டுடன் அதிக சேவைகளை தானியங்கி முறையில் வழங்கும் வகையில் அமைப்பு மேம்படுத்தப்பட்டு வருகிறது. EPFO 3.0 மூலம் கிளைம் செயல்முறை மிகவும் வேகமாக மாறியுள்ளது. முன்பு 20 நாட்கள் வரை எடுத்துக்கொண்ட கோரிக்கை தீர்வு தற்போது 3 நாட்களுக்குள் முடிவடையும் வகையில் தானியங்கு மயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் உறுப்பினர்கள் தங்கள் பணத்தை விரைவாக பெற முடிகிறது. மேலும் கணக்கு விவரங்கள், கோரிக்கைகள் மற்றும் பண பரிமாற்றங்களை முழுமையாக ஆன்லைனில் கண்காணிக்கும் வசதியும் வழங்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் பகிரப்பட்ட தகவலின்படி CPPS சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் ஜனவரி 1, 2025 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முறை மூலம் மாதந்தோறும் 70 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்களுக்கு வேகமான மற்றும் பிழையற்ற ஓய்வூதிய விநியோகம் நடைபெறுகிறது. கோரிக்கை தீர்வுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 2026 பிப்ரவரி 25 வரை ரூபாய் 5 லட்சம் வரையிலான கோரிக்கைகளில் கோடிக்கணக்கானவை தானியங்கி முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் மொத்த முன்பண கோரிக்கைகளில் 71% மேற்பட்டவை தானியங்கி முறையில் தீர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கணக்கு மாற்ற செயல்முறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. பயனர் அல்லது நிறுவன தலையீடு இல்லாமல் லட்சக்கணக்கான கணக்கு மாற்றங்கள் தானாகவே நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் வேலை மாறும்போது EPF கணக்குகளை மாற்றுவது மிகவும் எளிதாகி உள்ளது. EPFO சேவைகளை இப்போது பயனர்கள் முழுமையாக ஆன்லைனில் அணுகலாம். UAN மூலம் லாகின் செய்து பணம் எடுக்கும் கோரிக்கைகள் சமர்ப்பித்தல், நிலையை கண்காணித்தல், தானியங்கி தீர்வு வசதியை பயன்படுத்துதல் மற்றும் கணக்கு மாற்றங்களை செய்தல் போன்ற அனைத்தும் டிஜிட்டல் முறையில் எளிதாக செய்ய முடிகிறது. மொத்தத்தில் EPFO 3.0 திட்டம் உறுப்பினர்களுக்கான சேவைகளை வேகமான, வெளிப்படையான மற்றும் பயனர் நட்பு அனுபவமாக மாற்றுகிறது. இது 2026 ஏப்ரல் மாதத்தில் முழுமையாக அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா EPF கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு விரைவாக இப்போ எல்லாம் கிளைம் பண்ணோம்னா 10 நாள் 5 நாள் இந்த மாதிரி ஆகுது. இந்த 3.0 வந்துச்சுன்னா சீக்கிரம் உடனே பேமெண்ட் 2 நாள்லயே ஆயிரும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.